வேண்டும். போராடுவோம் போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். காப்பாற்றாதே 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 குற்றவாளிகளை காப்பாற்றாதே. கொடுங்க இருக்க மத்திய அரசே மாநில அரசே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. யாருக்குனாலும் எங்கனாலும் நடக்கலாம். ஒவ்வொரு ரேப் கேஸ் வெளியே வரும்போதும் என்ன சொல்றோம், அந்த பொண்ணு நைட் எங்க போயிருக்கு, ஏன் நைட் தனியா போயிருக்கு, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு, ஏன் இந்த சேஃப்டியா இருக்காங்களா, அவங்க சேஃப்டிக்கு வந்து யார் அஷூரன்ஸ், அதெல்லாம் அதை பற்றியும் வரும். ஸோ நாங்கள் சப்போர்ட் காமிச்சு மட்டும் தான் இருக்கோம். அவங்க வேலை பார்த்த இடத்துல நைட் நேரத்தில் ஒயிட் கோட் போட்டுட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன இருக்குது தப்பு? அவங்க வேலை பார்க்கறது தானே போயிருக்காங்க. அவங்களுக்கு நடந்தது இன்னைக்கு யாருக்குனாலும் நடக்கும். எந்த பொண்ணுக்கும் போராட்டம் வந்து ரெண்டு விஷயத்துக்கு தான். ஒன்று சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு, அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஆனால் மற்ற ஹாஸ்பிட்டல்லே ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது வந்து வேறு மாதிரி ஏதோ கொண்டு போகிறாங்க. அது என்ன தெரியலைங்க. வேறு மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி கொல்கத்தாவில் நடந்த ஒரு பெரிய சமாளிதமாக இப்போ என்னன்னா எங்களுக்கு